வசு, இது எல்லாமே பொதுவா எல்லாருமே பண்றதுதான். இடையில சந்தோஷம் சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி சந்தோஷமா இருந்தோம்? அது அது பாட்டி, ஐயோ கேட்டுருச்சு. ஐயோ பாட்டி, இங்க என்ன பண்ற? பாத்துட்டேன் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்னத்த பார்த்த? இங்க பாரு, நீ பார்த்ததுல உண்மை இல்ல. இங்க பாருங்க தம்பி ஜெயில்ல இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. நீங்க என்னடான்னா அவன் மடியில படுத்து கொஞ்சி குலாவிட்டு நல்லா ஜாலியா இருக்கீங்களா? இத கேள்விப்பட்டா உங்க அம்மா மனசு என்ன பாடுபடும். ஐயோ பாட்டி, அப்படிலாம் எதுவுமே இல்ல பாட்டி. நான் சொல்றத கேளுங்க பாட்டி. இல்ல கேட்டனே, எல்லாத்தையும் கேட்டனே. ஈசிஆர் வரைக்கும் போய் என்ஜாய் பண்ண வரைக்கும் கேட்டனே. ஐயோ, இந்த வயசுல இந்த காதால இன்னும் என்னெல்லாம் நான் கேட்கணுமோ? இருங்க நான் அம்மா கிட்ட போய் சொல்றேன். விடவே மாட்டேன், அம்மா கிட்ட போய் இப்பவே சொல்றேன். எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லாட்டி பாட்டி, நீ பார்த்தது எல்லாமே பொய் பாட்டி. எப்படி உனக்கு விளக்கமா சொல்றது? இல்ல என் கண்ணால பார்த்தேன் தம்பி. எங்க முன்னாடி அவகிட்ட வெறுப்பா நடந்துக்கிறீங்க, ஆனா தனியா அவளோட இருக்கும் போது புருஷனா பொறுப்பா நடந்துக்கிறீங்க. தம்பி ஜெயில்ல இருக்காரு, அம்மா வருத்தமா இருக்காங்க. நான் சொல்லும் போதெல்லாம் வாய மூடு ஏவாயா நடக்கிறீங்க. ஆனா நீங்க கதவை கூட மூடாம அப்படியே உங்க காதல் நாடகத்தை நடத்தி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. காதல் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல பாட்டி. உண்மை தெரிஞ்சுக்கதான் அப்படி பண்ண. என்ன உண்மை? அவ மாசமா இருக்காளா இல்லையா, அவ வயித்துல குழந்தை இருக்கா இல்லையான்னு அத தெரிஞ்சுக்கதான் பாட்டி அப்படி பண்ண. ஓ, அத தெரிஞ்சுக்கத்தான் அந்த சஃபாரிக்கு ரகசியமா போன் பண்ணி உங்க பொண்டாட்டிக்கு பாங்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களோ? இத நான் சும்மா விடவே மாட்டேன். நான் அம்மா கிட்ட சொல்றேன். இப்பவே நான் அம்மா கிட்ட சொல்றேன். சொல்லாம இருக்கவே. மாசமா இருந்தா மாங்காய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அவ உண்மையிலேயே மாசமா இருக்கலாம் செக் பண்றதுக்கு தான் பாட்டி மாங்காய் வாங்கி கொடுத்தேன். சரி, டெஸ்ட் ரிசல்ட் என்ன ஆச்சு? அவ்வளவு வாந்தி எடுத்தும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம ஆசையா மாங்காவை எடுத்து திட்டா பாட்டி. அப்போ கன்ஃபார்ம் இல்ல பாட்டி. சரி, மடியில படுத்துக்கிட்டு என்ன டெஸ்ட் பண்ணீங்க? அவ வயித்துல உண்மையிலே குழந்தை இருக்கான்னு செக் பண்ண பாட்டி. அதான் கொஞ்சம் காதை வச்சு அப்படியே கேட்டேன். இங்க பாருங்க தம்பி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க பொய் சொல்றதுக்காக. அவ கர்ப்பமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பெரிய டாக்டரா? அப்படியே மடியில படுப்பாரா, வயித்துல அப்படியே காது வச்சு கேட்பாரா, கேட்டா டெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாராம். இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? வீட்லயே இவ்வளவு செய்யற நீங்க ரிசார்ட்ல என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? நான் நிஜமா எதுவுமே பண்ணல பாட்டி, உண்மையதான் சொல்றேன். நீங்க எதுவுமே பண்ணலன்னா அவ எப்படி வாக்குன்னு வாந்தி எடுக்கிறா? இதெல்லாம் சரிப்பட்டே வராது. இங்க நடந்ததெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். இப்பவே சொல்றேன். ஏன் பாட்டி உன்ன அம்மா கிட்டே போற? ப்ளீஸ் பாட்டி, அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத பாட்டி. அம்மா ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க பாட்டி. இப்ப இத சொன்னீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவ்வளவு தூரம் வருத்தம் இருக்கும்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு நிஜமாவே அவ கர்ப்பமா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்களே. ஐயோ, அதெல்லாம் சரி பாட்டி. நாளைக்கு வசுந்தரா ஹாஸ்பிடல் கூட்டி போய் டெஸ்ட் எடுக்கிறேன். அத செய்யுங்க. இது நீங்க பண்ண பிரச்சனை, நீங்க தான் சரி செய்யணும். ஐயோ பாட்டி, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. நாளைக்கு ஹாஸ்பிடல் கூட்டி போய் டெஸ்ட் எடுத்து நான் நிரபராதின்னு உங்களுக்கு அம்மாவுக்கு நிரூபிக்கிறேன். அது வரைக்கும் இங்க நடந்தது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. என்ன பாட்டி இது? தம்பி பேசும்போது நல்ல கோர்ட் சீன்ல பேசுற மாதிரி தான் பேசுது. ஆனா தனியா இருக்கும் போதுதான் அந்த கோணவாய் கிட்ட பம்முது. பாப்போம், ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன். என்னங்கண்ணா? சரி சார். சரிண்ணா. பெரிய வீடாக தான் இருக்கு, உள்ள விடுவாங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ, யார் நீங்க? யாரை பார்க்கணும்? வசுந்தரா மேடத்தை பார்க்கணும். வர சொன்னாங்களா? இல்லை சார். அப்பனா நீங்க ஆபீஸ்ல போய் பாருங்க. இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படிலாம் பார்க்க முடியாது சார். யார் இவரு புதுசா இருக்காரு? செக்யூரிட்டி
யார் நீங்க? மேடம் வணக்கம், என் பேர் பிரபு. இங்க வசுந்தரான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கணும். செக்யூரிட்டி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட தான் சொல்லணும். நான் தான் வசுந்தரா, சொல்லுங்க என்ன விஷயம். மேடம் என் பேர் பிரபு, தூத்துக்குடியிலேருந்து வந்து இங்கே வேலை தேடிட்டு இருக்கேன். இதான் அந்த முக்கியமான விஷயமா? நாளைக்கு கம்பெனில இன்டர்வியூன்னு பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தோம். அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவீங்களா? நீங்க ஆபீஸ்க்கு தானே வரணும், ஏன் வீட்டுக்கு எல்லாம் வரீங்க? மேடம் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் யாருன்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். எனக்கு வேலை வேணும் தான், ஆனா ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்டு வர ஆளு நான் இல்லை. நான் சொல்ல வந்ததே வேற விஷயம் மேம். இப்போ நான் மேடவாக்கத்தில் தங்கியிருக்கேன். என் கூட ஒரு ரூம்மேட்டும் இருக்கான். அவன் கூட ஒரு ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அவன் பேரு ரஞ்சித். சரி, ஒரு நிமிஷம் வாங்களேன். பிரபு, நீங்க என்ன பேர் சொன்னீங்க? மேடம் ரஞ்சித். அவனை பார்த்த நிமிஷமே அவன் ஒரு 420 தெரிஞ்சிடுச்சு. என்ன நேரமும் குடிச்சுக்கிட்டே போதையிலே இருப்பான். ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். பையில கட்டுக்கட்ட பணம் வச்சிருந்தான். ஏதுடான்னு கேட்டா ஒரு இழிச்ச வாங்கி கொடுத்தான்னா. அது மட்டும் இல்ல மேடம், அவன் போதையில உளர்ன சில விஷயங்கள் அதான் என்ன உங்களை தேடி வர வச்சது. அவன் அடிக்கடி உளறது ஆனந்த், அர்ஜுன், வசுந்தரா, ஜேகேஆர் ஃபேமிலி இந்த மாதிரி தான் மேம். அவன் உளறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ஏதோ கொலையோட சம்மந்தப்பட்டிருக்கான்னு தோணுது. போதையில ஜேகேஆர் ஃபேமிலி கொலைன்னு சொன்னான். ஒன்று இவனே ஏதாவது கொலை பண்ணியிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு கொலையோட இவனுக்கு முக்கிய தொடர்பு இருக்கணும். நேற்று போதையில வந்து வசுந்தரான்னு உங்க பேரை தான் உளர்னான். அப்புறம் நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு உளர்னா மேடம். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஜேகேஆர் ஃபேமிலின்னு நெட்ல தேடி பார்த்தேன். உங்க ஆஃபீஸ் நம்பரை கண்டுபிடிச்சேன். ஆஃபீஸ்ல தான் உங்க வீட்டு அட்ரஸை கொடுத்தாங்க. அதான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு உதவியா இருக்குமேன்னு உங்களை தேடி வந்தேன். இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஞ்சித்துக்கும் இனியா சாவுக்கும் தொடர்பு இருக்கும்னு தோணுது. பிரபு, நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றீங்க. இது எங்க ஃபேமிலியோட எதிர்கால பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு விளக்கமா சொன்னாதான் புரியும். அப்பதான் நீங்களும் அந்த ரஞ்சித்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேடம். இனியா, இனியா கண்ணை திறந்து பாரு இனியா. கூட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். பிரபு, இத்தனை நாளும் இதுல நான் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா வேற யாருக்குமே தெரியாத ரகசியமா ரஞ்சித்துக்கும் தொடர்பு இருக்கும்னு புரியுது. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஒரு குடும்பத்தை நிம்மதியா வாழ வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பிரபு. நிச்சயமா மேடம், என்னால் ஆனதை கண்டிப்பா செய்யறேன். கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி பிரபு. இந்த காலத்துல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு பெரிய மனசு. இதுல என்ன மேடம் இருக்கு? ரஞ்சித்தால இன்னைக்கு உங்களுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு எனக்கே வந்துச்சுன்னா நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டா விஷமும் நெருப்பும் நிச்சயமா பரவாதான் மேம் செய்யும். மேம், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? சொல்லுங்க பிரபு. நாளைக்கு உங்க ஆபீஸ்ல இன்டர்வியூன்னு சொன்னீங்க. எனக்கு அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். நல்ல வேலை எதுவுமே கிடைக்கல. கிடைக்கிற சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா பத்தல. ஜேகேஆர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா என் லைஃபும் செட்டில் ஆயிடும். உங்களால ஒரு வேலை வாங்கி தர முடியுமா மேடம்? ரொம்ப சின்சியரா இருப்பேன் மேடம். சரிங்க பிரபு, அதனால என்ன, நீங்க நாளைக்கு கம்பெனிக்கு வாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ரொம்ப நன்றிங்க மேடம். ம், நிச்சயமா அந்த ரஞ்சித் வாயில உண்மையை வர வச்சுட்டு உங்களை நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். சரிங்க பிரபு. ம், ம். நான் போயிட்டு வரேன் மேடம்.
பிரபு சொல்றத வச்சு பார்த்தா நிச்சயமா ரஞ்சித்துக்கு இனியா கொலையில தொடர்பு இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சா ஆனந்த நம்ம ஈஸியா வெளியே எடுத்துடலாம். கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன் இவ்வளவு குழப்பம்? உண்மையிலே இவ கன்சீவா இருக்காளா இல்லையா? கன்சீவா இருக்கான்னா அது எப்படி நடந்திருக்கும்? எப்பவும் என் லிமிட்டை தாண்டினதே இல்லையே. ஒருவேளை எனக்கே தெரியாம என்னையே அறியாம போதையில் ஏதாவது. ஐயோ, எனக்கு இது தெரியலன்னா மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. வசு, என்ன ஆச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி திடீர்னு பக்கத்துல வந்து பயமுறுத்துறாரு? உனக்கு என்ன, நீ நிம்மதியா தூங்கிடுவ. எனக்கு அது தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. என்ன ஏதாவது பிரச்சனையா? கண்டுபிடிச்ச பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாராம். அது சாரி 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 சாரி. அன்னைக்கு சென்னையில செம்ம மழை. நீ கூட வெளில வந்துருமோன்னு ரொம்ப பயந்த. நீ எப்படா வீட்டுக்கு போறதுன்னு தவிச்சு நின்னுட்டு இருந்த. எந்த மழை? ஐயோ, குறுக்க பேசாத. எனக்கு ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மறந்துடும். இதான் இப்போதைக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி சரி சொல்லுங்க. அன்னைக்கு சென்னையில பயங்கர மழை. நீ கூட வெளில வந்துருமோன்னு பயங்கரமா பயந்த. ஞாபகம் இல்ல? பயந்தியே. மறுபடியும் முதல்ல இருந்தா? அன்னைக்கு நீ வீட்டுக்கு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த. அப்ப நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொன்னேன். அப்பவே நீ சொன்ன பைக்ல நனைஞ்சுக்கிட்டே போனா ரொமான்டிக்கா இருக்குன்னு சொன்ன. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டது நான். ஏதோ ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. அப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. அர்ஜுன் சார் வெளியில பயங்கரமா மழை பெய்யுது, தேவையில்லாம உங்க வீட்டுக்கு போக வேணாம், பேசாம இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு நீ சொன்னியே. காலையில எந்திரிச்சு போய்க்கலாம் கூட சொன்ன. ஓ ஆமா, அன்னைக்கு நைட்டு மழை, குளிரு, பக்கத்துல நீ. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுதான் என் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. இப்ப யோசிச்சு சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. உண்மையை மட்டும் சொல்லு வசு. ஐயோ அர்ஜுன் சார், நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சமா தான் ஞாபகம் இருக்கு, முழுசா ஞாபகமே இல்ல. ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, அத நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் சொல்றீங்க. அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லிடுங்க. ஏய், என்ன கிண்டலா? அன்னைக்கு தாண்டி ஏதோ நடந்திருக்கு. ஏன் இப்படி நடு ராத்திரியில என்ன கொடுமை படுத்துறீங்க? அப்போ அன்னைக்கு உன்னை நான் எதுவுமே பண்ணலையா? கடவுளே, அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. நான் எதுவும் பண்ணலைனா அப்ப ஏய், அப்ப நீ தான் ஏதோ பண்ணிருக்க. மரியாதை உண்மையா சொல்றேன். சீ, என்ன பேசுறீங்க? நான் போய் உங்களை ஏதாவது இப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களோ? உங்களுக்கு தலையில அடிபட்டு மூளை ஏதாவது குழம்பிருச்சா? கிண்டலு இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அப்ப தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு. போயிருச்சான்னு பார்த்து சொல்றி. இருங்க, மெதுவா போயிட்டு இருக்கு. போய்கிட்டு தான் இருக்கா? ஏய், அது என்ன மார்ச் பாஸ்டா பண்ணிட்டு போகுது? ஏய், போயிருச்சா இல்லையா சொல்லு. ஆமா போயிடுச்சு. போயிருச்சா? ஆனா மறுபடியும் வந்துச்சு. போயிருச்சா? ஏய், பள்ளி போயிருச்சா? போயிடுச்சு அர்ஜுன் சார். கன்ஃபார்மா பார்த்து சொல்லு. ஆமா அர்ஜுன் சார், போயிடுச்சு. பள்ளி போயிருச்சு. பள்ளி அதான், நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. இல்ல பள்ளிக்கு மட்டும்தான் பயம். வேற எதை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்ல, அதுக்கு மட்டும் தான் பயம். மத்ததுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத.
வசு எங்க கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம கம்பெனில இன்டர்வியூ இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஆனா அதை விட முக்கியமான இடத்துக்கு நாம போகணும். எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன அர்ஜுன் சார், என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எப்ப பார்த்தாலும் நீ ஆபீஸ் வேலையாவே இருக்கியா? நம்ம உடம்ப நாம தானே பாத்துக்கணும் வசு. வா. அது எனக்கு கட்டு பிரிச்சு புது கட்டு போடணும். உனக்கும் நேத்துல இருந்து ஒரே வாந்தி இல்ல வசு. நீ வர வர நீ உடம்ப கவனிச்சுக்கிறதே இல்ல. மத்தவங்க மேல காட்டுற அக்கறைய அட்லீஸ்ட் ஒரு 0.5% உன் மேல காட்டணும் வசு. உனக்கு ஒண்ணுன்னா நீ டாக்டர்கிட்ட போகவே மாட்டேங்கிற. நீயே மாத்திரை சாப்பிட்டுக்கிற. இங்க பாரு, செல்ஃப் மெடிசின்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்களா இப்படியெல்லாம் பேசுறது? நான் ஏன் பேசக்கூடாது? அதுக்கு இல்ல, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வேற வழியே தெரியலடி. சரி, நீங்க ரெடி ஆகுங்க. நான் நட்சத்திரா கிட்ட போயிட்டு இன்டர்வியூவை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துறேன். நட்சத்திரா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு வாசு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல. நீயே இன்டர்வியூ எல்லாம் கண்டக்ட் பண்ணிடு. உனக்கு யாரை செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோ. என்ன, ஓகேவா? ஓகே. அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு பிரபுன்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்துரு. சரி வசு. வசு, இன்னைக்கு உன் முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுதே, என்ன விஷயம்? அதுவா, நானும் அர்ஜுன் சாரும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறோம். அர்ஜுன் சாருக்கு கட்டு பிரிச்சு கட்டணும். அப்படியே எனக்கும் நேத்துல இருந்து வாந்தியா இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு வந்துடலான்னு அர்ஜுன் சார் சொல்லியிருக்காரு. அர்ஜுன் மாமாவே சொன்னாரா? ஆமா நட்சத்திரா, அவரு பழையபடி என் மேல அக்கறை எடுத்துக்கிறாரு. பாசமா பேசுறாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசாவும் இருக்கு நட்சத்திரா. வசு, நீ இவ்ளோ சந்தோஷமா பேசி எவ்ளோ நாளாச்சு தெரியுமா? இந்த உலகத்துல ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுற காலம் வந்தா சந்தோஷமா இருக்கிற காலமும் வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அந்த கஷ்டத்துக்கான விடிவு காலம் இப்போ உனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கை ஃபுல்லா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அதான் இங்க எல்லாருக்குமே வேணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் நட்சத்திரா. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னவோ உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஆசை. மல்லிகைப்பூ வாசனை. இருடி என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? என்னடி காரணம்? சொல்ல மாட்டேனே. என்ன கண்டாலே அடங்கி ஒடுங்கி போறவன் ஏன் முன்னாடி இந்த ஆட்டம் போடுறா? இதுக்கெல்லாம் இந்த அர்ஜுன் தம்பி தான் காரணம். நீங்க மட்டும் ஒரு நிமிஷம் சரிக்கு விழாம இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் ஒண்ணும் பண்ணலன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க. நீங்க எதுவும் பண்ணாமலையா இவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? உங்களை அம்மா மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா இப்படி பண்ணிட்டீங்களே தம்பி. போச்சு எல்லாம் போச்சு. நமக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சா நம்ம லைஃபே மாறிடும். கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன சத்திய சோதனடா இது. ஆரம்பமே இப்படி ஆயிடுச்சு. கோவிந்தான்றதும் லார்ட் பாலாஜியோட பேர் தான். நிச்சயமா நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வசுந்தரா மேடம் ரொம்ப நல்லவங்க. நமக்கு வேலை கன்ஃபார்ம். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. ஆல்ரெடி இன்டர்வியூக்கு கேண்டிடேட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. மழை பெஞ்சு ரோடெல்லாம் ஒரே குண்டும் குழியுமா இருக்குமா. போயிடலாமா, சீக்கிரம் போயிடலாம். அது ஓகேண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க, தப்பில்ல.